இன்றைக்கி ஒரு 5 ஸ்டார் டாஸ்க் நடந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து சாச்சனா வந்து எத்தனை 5 ஸ்டார் பதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 27 5 ஸ்டார் எல்லாருக்கிட்டையும் டாட்டான்னு கேட்டு ஒன்றுன்னா சொல்லி டீல் பேசி வாங்கியிருக்காங்க. 27 5 ஸ்டார்ஸ் இவங்களும் எல்லோரும் போட்டோம் சின்ன பொண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அது ஒரு ஸ்வீட் கெஸ்டர் தான். பட் ஜெஃப்ரி என்ன பண்ணியிருக்காருன்னா, போய் சொல்லியிருக்காரு சாச்சனா கிட்ட, என்கிட்ட 32 5 ஸ்டார் இருக்குன்னு. ஸோ புலம்பிக்கிட்டே ஜெஃப்ரி கிட்ட நான் 32 இருக்குது எனக்கு இன்னும் தாங்கன்னு ஒருத்தர்கிட்டயே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆனந்தி சொல்கிறாங்க, உனக்கு தான் கொடுத்தாச்சுல்ல, உன்கிட்ட இவ்வளோ இருக்குல்ல, வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்பட அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க, அடுத்தவங்களை பார்த்துட்டு பொறாமப்படாத சாச்சு, என்கிட்ட கிடைச்ச எல்லா 5 ஸ்டாரும் உன்கிட்ட கொடுத்தேன்ல, உனக்கு மொத்தமாக எத்தனை இருக்கணும்? 8 தானே இருக்கணும். அப்போ இப்போ 27 இருக்குல்ல, ஸோ நீ அதை நினச்சி சந்தோஷப்படு, எப்பயுமே மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்ஷிதாவும் அட்வைஸ் பண்ணாங்க, ஐயோ ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குற மாதிரி இருக்குது உன் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய சுகர் சாப்பிடக்கூடாது, உனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கல, அடுத்தவனை பற்றி யோசிக்காத, உன்கிட்ட கிடச்சிருக்கிறதுக்கு சந்தோஷப்படு அப்படின்னு அன்ஷிதாவும் சாச்சனாவை வந்து கண்டிக்கிறாங்க. பட் இவங்க சொல்லும்போது பவித்ரா வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதன்னு சொல்லும்போது சாச்சனாவோட ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு. ஸோ இந்த வீக் சௌந்தர்யாவை சாச்சனா என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும். ஸோ இனி வர்ற டாஸ்கில் பவித்ராவுக்கு கண்டிப்பாக ஒரு ரோஸ்ட் இருக்குது. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மொட்டை கடுதாசியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பவித்ரா பற்றி ஒன்று செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் சாச்சனாவை நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு சாச்சனாவோட நல்லதுக்குன்னு அட்வைஸ் பண்ணுறா. பட் சாச்சனாவால் அதை ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக அதை வச்சுட்டு மனசில் வச்சுட்டு நீ பவித்ராக்கு ஏதாவது ரிட்டர்னில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.